இன்றைக்கி VLOOKUP ஃபங்க்ஷனை பார்க்க போகிறோம். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன். உங்களுக்கு லார்ஜ் டேட்டாபேஸ்லேருந்து உங்களுக்கு தேவையான டேட்டாவை மட்டும் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. VLOOKUPனா வர்டிக்கல் டேட்டா லுக்கப். இப்போது ஒரு ப்ராடக்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு ப்ராடக்டை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். இந்த டிஷர்ட்ஸ் ஃபார் கேர்ள்ஸுங்கிற ப்ராடக்டை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன ப்ரைஸ் பர் பீஸ் ஆகுது, எவ்வளோ சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா லுக்கப் இந்த வேல்யூ இந்த டிஷர்ட் ஃபார் கேர்ள்ஸை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த செல்லை லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிவிட்டு என்னுடைய டேட்டா ரேஞ்ச், டேட்டா எங்கெல்லாம் இருக்கோ அதை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் லாக் பண்ணிவிட்டு எந்த காலமில் உங்கள் டேட்டா இருக்குது, காலம் இண்டெக்ஸ் நம்பர், ஃபஸ்ட்டு காலம் ப்ராடக்ட், செகண்ட் ப்ரைஸ் பர் பீஸ், தேர்டு குவான்டிட்டி சோல்டு, ஃபோர்த்து டோட்டல் சேல்ஸ். இதுதான் காலமோட இண்டெக்ஸ். ஸோ இப்போ நம்ம தேடுறது ப்ரைஸ் பர் பீஸ் செகண்ட் காலம். ஸோ நான் 2ங்கிறத போட்டுக்கிறேன். ட்ரூ அப்படின்னா அது ஒரு அப்ராக்சிமேட் மேட்ச் தான் கொடுக்கும். நமக்கு எக்ஸாக்ட் டீட்டெயில் வேணும்னா ஃபால்ஸ் தான் கொடுக்கணும். ட்ரூங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கும். நம்ம ஃபால்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோடைய ப்ரைஸ் பர் பீஸ் வந்துடுச்சு. இப்போ இந்த டேட்டாவை நெக்ஸ்ட்டு எனக்கு டோட்டல் சேல்ஸ் வேணும். சேம் டிஷர்ட்ஸுக்கு டோட்டல் சேல்ஸ் வேணும். நான் அப்படியே ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறேன். ஆனால் எனக்கு இப்போ ஆன்சர் காட்டலை. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸுங்கிற அந்த டேட்டா எங்கே இருக்குது, காலம் நம்பர் 4ல் இருக்குது. பட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ஃபர்ஸ்ட்டு போட்டது ப்ரைஸ் பர் பீஸ், அது காலம் 2. ஸோ காலம் 4ஓட வேல்யூ வேணும். இங்கே போய்ட்டு ஜஸ்ட் ஐ வில் சேஞ்ச் இட் ஃபார் காலம் 4. இப்போது என்னோடய டேட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதே ஃபார்மேட் வேணும்னா ஜஸ்ட்டு நான் போய்ட்டு அந்த டோட்டல் சேல்ஸ் ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் பெயிண்டர் மூலமாக இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு அப்படியே என்ன டேட்டா இருக்கோ அப்படியே வந்துடுது. இப்போ அதுக்கு நான் ப்ராடக்ட் நேமை சேஞ்ச் பண்ண எனக்கு ப்ரைஸ் பர் பீஸ் டேட்டாவும் டோட்டல் சேல்ஸ் டேட்டாவும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நாம் HLOOKUP பார்க்குறோம். HLOOKUP என்ன, நம்ம வர்டிக்கலாக பார்த்தது VLOOKUP. இப்போ HLOOKUPங்கிற வேல்யூஸ் ஹாரிசான்டலாக இருக்கும். ஹாரிசான்டலாக இருக்கிற டேட்டாலேருந்து நாம் டீட்டெயில்ஸ் எடுக்க போகிறோம். இப்போ HLOOKUP இதே டிஷர்ட்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் தான் போடுறேன். இப்போது இந்த டேட்டாவை இந்த வாட்டமாக வந்திருக்கிறத நான் இந்த HLOOKUP ஃபார்முலா மூலமாக எடுக்கிறேன். இப்போ HLOOKUPல என்னுடைய டேபிள் ரேஞ்சு பார்த்திங்கன்னா இதே டேபிள் ரேஞ்ச் தான். அப்படியே இந்த ப்ராடக்ட் அதே ஹெடர்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போது இந்த வாட்டமாக ரோ இண்டெக்ஸ் 1 2 3 4 கொடுத்துருக்கேன். ப்ரைஸ் பர் பீஸ் செகண்ட் ரோவில் இருக்குது. ஸோ இது 2ன்னு போடுறேன். இதே மாதிரி தான் உங்களுக்கு ரேஞ்ச் லுக்கப்னா ட்ரூன்னு போட்டால் அப்ராக்சிமேட்டான வேல்யூவை எடுத்து கொடுக்கும். ஃபால்ஸுன்னு போட்டால் நீங்கள் கேட்குற ப்ராடக்டோட எக்ஸாக்ட் மேட்சை கொடுக்கும். டிஃபால்ட்டாக எக்ஸலில் ட்ரூங்கிறது தான் இருக்கும். நம்ம ஃபால்ஸுன்னு மாற்றிட்டு நம்மளோட ப்ராக்கெட்ஸை க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிட்டா நமக்கு கேட்ட டேட்டா வந்துடுது. இப்போது அடுத்தது இதே மாதிரி டோட்டல் சேல்ஸ்க்கு HLOOKUP போட்டு ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் போட்டு லுக்கப் வேல்யூ ப்ராடக்ட் நேம் போட்டுட்டு நம்மளுடைய டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு வித்தவுட் ஹெட்டர்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன ரோ உனக்கு வேணும் டோட்டல் சேல்ஸ். ஸோ டோட்டல் சேல்ஸ் இஸ் ரோ நம்பர் 4. அதை போட்டுட்டு நான் ரேஞ்ச் லுக்கப் ஃபால்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு அது வேல்யூஸ் வந்தது. இப்போ நான் ஃப்ராக்கோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும் எனக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிடுறேன், ப்ராடக்ட் நேமை ஃப்ராக்ஸ்ன்னு மாற்றிடுறேன். ஸோ இப்போ ஃப்ராக்ஸ்ன்னு மாற்றினோன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃப்ராக்கோடைய டேட்டா ப்ரைஸ் பர் பீஸ் அது டோட்டல் சேல்ஸ் வருது. அதே மாதிரி இங்கே லிஸ்ட்டில் இருக்கிற எந்த ப்ராடக்டோடது வேணும்னாலும் ப்ராடக்ட் நேமை மாற்றினோன்னா உங்களுக்கு வந்துடுது. இதுதான் VLOOKUP அண்ட் HLOOKUP.